வாங்கிக்கம்மா. அந்த சாந்து போட்டு கொடு. நல்லா இருந்தா அக்கா எனக்கு அந்த கழுத்து மணி வேணும்க்கா. அந்த மணியை கூட. அக்கா எனக்கு பெரிய அருணா கயிறு வேணும்க்கா. அவ்வளவுதானே வாங்கிக்கடா. எப்ப அந்த அருணா கயிறு கொடு. ஏய் பசங்களா, இப்படி வேடிக்கை பார்த்து நடந்தீங்கன்னா இருட்டு போயிடும். அப்புறம் பாட்டிமா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதுதான். சீக்கிரம் வாங்க. வாங்க. ஏய் எல்லாரும் வேகமா நடுங்க. ரொம்ப இருட்டு போயிடுச்சு. அக்கா என்னடா? எனக்கு எங்க பார்த்தாலும் சிவப்பா தெரியுதுக்கா. உட்கார பாரு. சிவப்பு கண்ணாடி போட்டுட்டு இருந்தா அப்படிதான் தெரியும். கரெக்டா? எப்ப நீ கண்ணாடி கட்டு. வாங்க. அக்கா ஐயோ என்னடா? நடக்க முடியலக்கா. எம்மாடியோ உங்க ஒப்புறானே. உன்னை தூக்க முடியாதுடா. தூக்க வேண்டாம்க்கா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். அதெல்லாம் முடியாது. நட வாங்கடி. ரொம்ப இருட்டி போச்சு. இவங்க வேற என் உயிரை வாங்குறாங்க. சீக்கிரம் நடுங்க. கணேசா என்ன உட்காந்துட்ட? நடக்க முடியலக்கா. ஐயோ இன்னைக்கு பாட்டியம்மா சோறு போடாது. கரடியை நல்லா பழுக்க வச்சு சூடுதான் போடும். தெரியாதமா முன்ன சொன்ன வந்துட்டேனடா. அக்கா இப்ப என்னடா? தாகமா இருக்குக்கா. ஏன் பசிக்கலையா? ஆமாங்கா, நீ கேட்டதுதான் ஞாபகத்து வந்துருச்சு. திங்கிறதுக்கு ஏதாவது இருந்தா இப்ப கொடுக்கா. என்ன தின்னு? அது கஷ்டம்க்கா. நமக்கு என்னடி? வாய் மூடிட்டு வாங்க. இறங்கி வாட கணேசா. நடக்க முடியலக்கா. அம்மா அங்க ஏதோ சத்தம் வருது. உனக்கு கேக்குதாக்கா? வாய் மூடி. அக்கா என்ன தாயி? புளியங்காப்புல பேய் இருக்கும்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. நீங்களும் பயந்து அனாவசியமா என்னையும் பயமுறுத்தாதீங்கடா. நான் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப இருட்டு போச்சு. வழியில அந்த தோப்பு கிட்ட அந்த வானரப்படையை கூட்டிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு ஊர் பூரா சுத்தி சுத்தி வர. ஏதாவது காத்து கற்பை பார்த்து பயந்துருப்பேன். கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன். பாப்பா என்ன பொண்ணு பாரு. கண்ணு தர துர்கை அம்மனோட குங்குமம் வச்சிருக்கேன். இனி எந்த காத்து நெருங்காது கண்ணு. நிம்மதியா படுத்து தூங்க. நாளையில இருந்து ஆடி மாசம் பிறக்க போகுது. விடிய காலையில எந்திரிச்சு அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை செய்யணும். படுத்துக்கோ. படுத்துக்கோமா. இப்படி காலங்காத்தாலே கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்க? சரி வாங்க. ஊருக்கே விடிஞ்சாலும் இந்த கிழவனுக்கு மட்டும் விடியவே விடியாது. தூக்கமா கேக்குது. இத வரேன் வரேன். பாட்டிமா பாட்டிமா இரு பாட்டிமா. இப்ப
தாத்தா எந்திரிச்சு என்ன செய்ய போறாரு? தூங்கிட்டு விடு. கொஞ்சம் நகரு. ஐயோ விடுன்னு சொல்றல. அது இல்லடி, இந்த கிழமை இப்படியே விட்டா 3 ராத்திரி 3 பகல் சோறு தண்ணி திங்காம நல்லா தூங்குவாரு. தூங்கிட்டு பாட்டிமா. தூங்கி விடுறதுக்கு அப்புறம் படுத்திருந்தா தர்ஜனடி. இங்க பாருங்க, ஏந்திரியா எந்திரிக்கிறல்ல. இந்த மனுஷன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு எங்க போனாரு? என்ன அது? பார்த்தா தெரியல, சோள தட்டை பானை. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பொழுது விழுந்தது பல்ல விளக்காம ஊரை சுத்தி எந்த ராசாங்க வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கையா? ஆட கூறு கெட்டவள, ஆம்பளை சுத்தாம கெட்டான், பொம்பளை சுத்தி கெட்டான்னு சொல்லுவாங்கடி. அதனாலதான் தென்னந்தோப்புக்கு போய் 3 லிட்டர் ஏத்திக்கிட்டு வந்திருக்காரு. எதுக்கு அவனை அடிக்கிற? கள்ளு குடிச்ச ஒன்னதான் அடிக்கணும்யா. பாட்டி, நீ தாத்தா கிட்ட சாராயம் பிராந்தி தான் குடிக்காதேன்னு சொன்ன, கல்லு குடிக்காதேன்னு சொல்லல. அதனாலதான் இப்படி நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. பல்ல உடச்சுக்கிறதுக்கு தங்க சுத்தியா இருந்தா என்ன, இரும்பு சுத்தியா இருந்தா என்ன? இது மட்டும் குடி இல்லையா? உடம்புக்கு குடும்பத்துக்கு இது கேடு இல்லையா? கிழவே, கள்ளு தர லொள்ளு எந்த ஜில்லும் தராதுன்னு வாங்கடி. கள்ளு குடிச்சா வவுறு ஜில்லுன்னு இருக்கும். அதனாலதான் நான் எந்திரிச்சது ஒரு கும்பிடு போட்டு அது முகத்துல முழிக்கிறேன்டி. அது சரி பெருசு, இதை என்ன செய்ய சொல்றேன்? எதரா கிழவா, இத கொஞ்ச நாளைக்கு நீ சாப்பிட கூடாதுன்னு நான் சொல்லி இருந்து கூட வாங்கிட்டு வரியா? உன் கையால வச்ச மீன் குழம்பு சாப்பிடாம நான் எப்படி இருக்கிறது? கருவாயா, அந்த மீனை கொடுத்து தோட்டத்துல போடுறான். எங்கடா ஆடிட்டு கிளம்புற? போடுங்கிறல்ல. அவன் போட்டானா தெரிஞ்சாது. போட்டுட்டு வாடா. அடிச்சு மண்டே மீனை தூக்கி போட்டா தாத்தாவுக்கு ஆவான், தூக்கி போடலன்னா பாட்டிக்கு ஆவான். 2 பேருக்கு மத்தியில மீனை கையில வச்சுட்டு நான் என்ன செய்யறது? எந்த மீனை போட்டு குழம்பு வச்சாலும் தெரியல, சாப்பிட்டதுல இருந்து வயிறு ஒரே கடப்புடாங்குதே. ஒண்ணு இல்லைங்க, கட்லி காலியா இருந்ததுன்னு படுத்துக்கிட்டு தப்பாங்க. தப்பாங்க கேக்குறேன். எனக்கு எதுவும் தெரியாதுங்க. கொஞ்சம் இவங்க விஷயத்த பாத்துட்டு வரேன். என்னங்க இது? ஏன் அடிக்கிறீங்களா? நான் போய் எங்க தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். தாத்தா கிட்ட சொல்லியா? வாடா, அவர்கிட்ட எங்க தாத்தா 1000 ரூபாய் வந்து அடிக்கும். தாத்தா நிறுத்துறா, நிறுத்து. அவனை விடுறா, விடுறா அவனை. எதுக்குடா எங்க கருவா என்ன போட்டு அடிக்கிற? அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, இவனை வெட்டணும். அப்படி அவன் என்ன செஞ்சா பூபதி? என்ன செஞ்சா? நான் என் பொண்டாட்டி பக்கத்துல சிச்சி அதை சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுங்க. ஓ அதான், பாவம் அப்படி அவன் வேணும்னு செய்யலப்பா. பின்ன அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குயா. எந்திரிச்சு அவன் நடக்கிற நேரத்துல யார் படுக்க கண்ணுல பட்டாலும் அதுல போய் படுத்துருவான். அந்த வியாதி இருக்கிறப்ப நாய சங்கிலியால கட்டுற மாதிரி கட்டுறதை விட்டுட்டு ஊர்மையை விடுறீங்களா? சரி, இனி நான் அவனை சங்கிலியாலேயே கட்டி வச்சிருக்கேன். போங்க போங்க, இனிமே என் பொண்டாட்டி பக்கத்துல படுக்க விட்டா அவனை கொன்னுடுவேன். போங்க. குழந்தை பயல, என் மானத்தை வாங்கிட்டியடா. என்ன ஷோக்கு பண்றான்? என்னப்பா மாட்டீனியா? நான் வாங்கின பணத்தை திருப்பி குடுக்கலங்கிறதுக்காக இப்படி என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. நீ என்ன பண்ண சொல்ற? பணத்தையும் கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்க வீட்டு நாய் மாதிரி சுத்தி வரணுங்க. அடப்போக்கு நாய, 3 மாசத்துக்கு முன்னால வாங்கின 3000 ரூபாய்க்கு வட்டியே 9000 ரூபாய் ஆச்சு. அசல் எனக்கு வேணாயா, வட்டியை மட்டும் கொடு. பைசா நீ கொடுக்கலன்னா உனக்கு ஒண்ணு. ஐயா அப்பா, எனக்கு அடிச்சு கொதறாதீங்கயா. என் பொண்ணுக்கு கல்யாணம் உடனே தந்துடுற. உன் பொண்ணு கல்யாணம் பண்ண நீ தானே வரதட்சணை கொடுக்கணும். அந்த வரதட்சணையை கூட நம்மளே கொடுக்க சொல்லுவாங்க. சொல்றத நம்புங்கப்பா.
என் தங்கச்சி மகன் அமெரிக்காவில் படிச்சிட்டு இருக்கிறா. அவ இந்தியாவுக்கு வந்தது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா. அவ கோட்டீஸ்வர பிரபு. என்னப்பா இது பிலிம் காட்டலான்னு பாக்குறியானே விட்டு இங்க பாரு அஜிர, என் பொண்ணு கல்யாணத்துக்கு மூத்த குறிச்சது நீ தானே? சாட்சாத் நானே தான். அப்ப கண்ணாலத்தை பண்ணி போய் எங்க பணம் எங்களுக்கு வரும் சீக்கிரம் சை. உங்ககிட்ட பணம் இருக்கே தவிர புத்தி இல்லையா? இது ஆடி மாசமா, அதுக்கு அடுத்தது போடி மாசமா, அதுக்கப்புறம் கோடி மாசமா. இங்க பாருங்க, இந்த ஆடி கோடி போடி எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் ஊர்ல எந்த கல்யாணம் வந்தாலும் நடக்கும். மாப்பிளைய ரிசீவ் பண்ணலான்னு நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனேன். இந்த ட்ரெஸ்ல போல என்ன பிச்சைக்காரன் நினைச்சு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாரு. அப்ப எங்க பணம் நாம கட்டி ஆளுக்கு 500 ரூபாய் கொடுங்க. புது ட்ரெஸ் வாங்கிட்டோம். 500 ரூபாய்க்கு கோவம் தான் வரும், கோட்டு வராதுங்க. அப்படின்னா ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? இந்த அப்படி செட்டு ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுங்க. வட்டி தரையா? வட்டி தரையா? வட்டி தர மறக்க மாட்டியா? இந்தாயா புடிச்சுக்கோ. சீக்கிரம் போய் கண்ணாலத்தை பண்ணி போய் எங்க 3 பேருக்கு பணம் வந்து சேரணும். சீக்கிரம் பணத்தை கூடியா? சாப்பாட்டுக்கு வந்துருக்கோம். சாப்பாட்டுக்கு ஆபத்து சமயத்துல ஆதரவு தந்தேன் இல்லையா? அட்லீஸ்ட் என் பாக்கியாவது தந்து விட்டேன்னா நீ வாழ்நாள் பூரா எனக்கு ஆதரவு தந்துட்டே. இந்த 1 ரூபாய் வச்சுட்டு பையன் நிறைய டிஃபன் சாப்பிட்டு ஃபில்டர் காபி குடி. கருவாயா நீயாடா? நான் ஏதோ எருமாடு வந்து மேல விழுந்துருச்சுன்னு பயந்துட்டேன்டா. அருமையான தூக்கத்தை எடுத்து போட்டிய. ஒன்னு தூக்கத்திலே போட்டு புதைக்க தினம் யாரோ ஒருத்தர் படுக்கையில படுத்து அவங்க கிட்ட வம்பு வளர்த்து என் மானத்தை வாங்கினது பத்தாதுன்னு இன்னைக்கு என் படுக்கையிலே படுத்துட்டியடா. ஏய் இனி பிரயோஜனம் இல்லடா. உனக்கு வீடும் லாயக்கு இல்ல, ஊரும் லாயக்கு இல்ல. பின்ன ஊருக்கு வெளியே புளியந்தோப்புல கோயில் இருக்கு பாரு, அங்க போய் படு. சரி. போன வாரம் தான் அண்ணனுக்கு நகை செஞ்சு போட்டிருக்காங்க. அடிச்சா 10 லட்சம் பேரும். என்னடா இது கலாட்டா? வீரபாண்டி ஐயா, அன்னைக்கு என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்தான்னு கருவாயின அவமானப்படுத்தி நான் அடிச்சேன். இன்னைக்கு அந்த வியாதியால தான் இவன் அம்மன் நகைகளை காப்பாத்தி வீரனா இருக்கான். எல்லாம் துர்க்கு என்னோட அருள்டா. அவ எல்லாரையும் நிச்சயம் காப்பாத்துவான். எவ்வளவு அழகா போட்டுருக்கு பாத்தியா? ஆமாங்கா. ஆமா அவங்க ஏன் எல்லாரும் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க. அப்பா என்ன சொல்லுங்க? உனக்கு என்ன, ஒரு வாரத்துல உன் மாமா அமெரிக்கால இருந்து வந்ததும் தாலி கட்டிக்குவ, பால் கிளாஸோட ரூமுக்கு போய் கதவு சாத்திக்குவ. சாப்பிட்டுக்கு வந்தா சாத்திக்குவ. இவ்வளவு நாள் எங்க கூட சுத்திட்டு உன் மாமா வந்து எங்க விட்டு போயிடுவியா? பின்ன என்ன செய்யணுங்கிறீங்க? எங்களுக்கும் உன் மாமன் கையால உன் கூடவே தாலி கட்ட வச்சு அழகா பால் கிளாஸோட எங்களையும் ரூம்குள்ள கூட்டிட்டு போலாம்ல? அம்மாடியோ உங்க ஒப்புறானே. நீங்க பொண்ணுங்களே இல்லடி. ஏதோ சாப்பிடுற சொத்துல பங்கு கேட்டா தரலாமே தவிர புருஷனை பங்கு கேட்டா யாரும் தருவாங்க? பரவாயில்லக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கன்னி பொண்ணுங்க ஏதோ ஆசைப்படுறாங்க. நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு பொல்லாத ஹிரண்ய மகாராஜாவோட குடலை உருவி போட்ட மாதிரி நானும் உன் குடலை அப்படியே உருவி போட்டுவேன். ஜாக்கிரதை. இந்தாங்கடி, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் மாமா பிறந்தது எனக்காக மட்டும்தான். இங்க பாருங்க, என் கை மேலைக்கு இந்த பச்சை மட்டும் இல்ல, என் இதயத்தோட கதவை திறந்து பார்த்தாலும் உள்ள என் மாமன் தான் இருப்பார். வாங்க மாமா, ஆரத்தி எடுத்துக்கங்க.
என்னங்கப்பா ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? எங்க அம்மா பொங்கலுக்கு பொண்ணை மாப்பிளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, பொண்ணை மாப்பிளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு உங்க அம்மா ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கா. பாட்டி அந்த மாதிரி பாடலனா தாத்தா தென்னை மரத்துல ஊஞ்சல கட்டிக்கிட்டு கல்லுப்பானையில ஒரு ஓட்டையை போட்டு உட்கார்ந்துகிட்டு வாயா பையல அதெல்லாம் இப்ப எதுக்குடா? மாப்பிள பொங்கலுக்கு 10 நாள் முன்னாடியே 2 பேரும் வந்துடும். சரிங்க மாமா, கண்டிப்பா வரோம். அம்மா இது இருக்குமா நெல்லு வித்த பணம், மஞ்சள் இன்னும் புடுங்கல, கடலை என்ன எடுக்கல, வரவு செலவு கணக்கெல்லாம் இதுல இருக்குமா. யாருப்பா இதெல்லாம் கேட்டாங்க? கேட்டாலும் கேட்காம போனாலும் கணக்க சரியா சொல்ல வேண்டியது என் கடமையாச்சுமா. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். என் தலையில வச்சிருக்கிறது என்ன செய்யறது? என் மூஞ்சில கொட்டு உள்ள கொண்டு போய் குடுறா கிறுக்கா. உள்ள வைடா. உட்காருங்க மாமா. என்ன விஷயம் மாமா? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, இந்த கருவாயனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. தினம் தேவையில்லாத சண்டையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரான். அதனால அவனை இங்கேயே ஏதாவது எடுபடி வேலைக்கு வச்சுக்கிட்டு நல்ல டாக்டர் கிட்ட காட்டினீங்கன்னா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். மகிழ்ச்சியா, நீ இன்னும் ஒரு வாரம் இங்க எடுத்துட்டு போக கூடாதாமா? என்னது, இது ஒரு வாரம் இங்க இருந்தால்னா அங்க மாதர் சங்கத்துல உள்ளவங்க இவள பிரசிடன்ட் போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு அந்த சீட்ல வேற ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க. அதோட இவ தொல்லையும் விட்டுதுன்னு நினைச்சுக்கோங்க மாமா. சும்மா இருங்க. ஏண்டி கிழவி, மாப்பிள்ளையும் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்த. இப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து திரும்ப ஊருக்கும் புறப்பட்டுட்டாங்க. என்ன ஏண்டி பேசாம நிக்கிற? இங்க பாரு, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, நாம தான் ஒரு படி இறங்கி போகணும். என்ன விஷயமாமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, இவளை பத்தின விஷயம்டா. இவ அம்மா அப்பா இவளை எங்க கையில ஒப்படைச்சிட்டு மேல போய் சேர்ந்துட்டாங்க. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் இல்ல? அதான் நாங்க இருக்கோம். அதாம்மா, வீடு போங்குது, காடு வாங்குதுங்கிற நிலைமையில நாங்க இருக்கோம். அதனாலதான் சங்கர் படிப்பு முடிஞ்சு இந்தியா வந்ததும் 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சுட்டா. அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரமா? படிப்பு முடிச்சு முதல்ல இந்தியாவுக்கு வரட்டும். கிளம்புங்க, ராஜகாலம் வந்துட போகுது. அம்மா கௌரி, அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணிக்க. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். மாமா, நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். வாங்க மாமா. என்ன மரத்துல எதுக்குடா ஏறேன்னு கேட்டா பால்ல வெண்ணெய் கடையறதுக்கு சொன்னானா அவனோ ஒருத்தன். அப்படி இருக்கிற அந்த கிழவன் கிழவி சொல்ற கதை திருவிழாங்கிற சாக்குல கூப்பிட்டு பட்டு வேட்டி எடுத்து கொடுத்து அமெரிக்காவில படிச்சுக்கிட்டு இருக்கிற என் மகனை வளர்த்துக்கலான்னு பாக்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. என்ன விஜய், அது சின்ன வயசுல இருந்து சேர்ந்தே ஒன்னா வளர்ந்தாங்க, மனசும் ஒன்னா ஆயிடுச்சு. இப்ப போய் அவங்க பிரிக்கிறது சரியில்லை. இங்க பாருங்க, சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிற வயசுலங்க என்னது? மேல்நாட்டுல படிச்ச ஆஸ்தி அந்தஸ்து உள்ள பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும். வெறும் ஆஸ்தி அந்தஸ்து அலையாதிரி, இங்க நல்ல மனசும் இருக்கணும். அப்படின்னா எனக்கு நல்ல மனசு இல்லைங்கிறீங்களா? உன்னை பெற்றவங்கள தான் கேட்கணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த சம்பந்தத்துக்கு நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். பாட்டி, அட பாரு கருமாருங்க, நான் உனக்கு பாட்டி மாதிரி தெரியறேனா? அம்மா வாய் மூடு, நான் உனக்கு அம்மா மாதிரியா தெரியுறேன்? பாட்டின்னா பாயிர, அம்மானா அதட்டுற, பின்ன நான் உன்னை எப்படி கூப்பிடுறதா? டேய், ஒரு வேலை செய், மகளேன்னு கூப்பிட்டா அவள நல்லா இருக்காது. தங்கச்சிமா அப்படின்னு கூப்பிடு. தங்கச்சிம்மா. டேய், இப்ப நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்குவா. தங்கச்சிம்மா. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலயே கை மேல பச்சை குத்திக்கிட்டாங்க. எப்பவும் 2 பேரும் டெலிபோன்ல பேசிக்குவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு உசுறு. அப்படி பார்த்தவங்கள பிரிக்க கூடாது தங்கச்சிம்மா. இது கரெக்ட். ஏண்டா, என்ன கேட்டுதான் பச்சை குத்திட்டாங்களா? என்ன கேட்டுதான் டெலிபோன்ல பேசுறாங்களா? என்ன கேட்டுதான் லவ் பண்ணாங்க? புரியாம தப்பு பண்ணிட்டாங்க தங்கச்சிம்மா. இனி எப்பவும் லவ் பண்ண கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இந்த ஒரு தடவை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு தங்கச்சிம்மா. இது ரொம்ப கரெக்ட். வாய் மூடுங்க, கடைசி தடவையா இப்ப சொல்றேன். யாராவது மறுபடியும் கல்யாண பேச்சை எடுத்தீங்க, நான் உங்களை தொலைச்சிடுவேன். இது சுத்தமா கரெக்ட் இல்ல. தங்கச்சி, தங்கச்சிமா, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொன்னாங்க பெரியவங்க. நம்ம சங்கரோட ஜாதகத்தை காமிக்கலான்னு நாடி சாஸ்திரத்துல மகா மேதையான ஒரு பெரிய சுவாமிஜியை சந்திச்சேன். அவர் சங்கரோட ஜாதகத்தை பார்த்து அற்புதமா இருக்குன்னாரு. அவர்கிட்டயே கௌரியோட ஜாதகத்தை காமிச்சேன். வெரி பேடுன்னாரு. 2 ஜாதகமும் சேரவே இல்லையா? உனக்கு டவுட்டா இருக்க? உங்களுக்கு ஏதாவது டவுட்டா மச்சா? சுவாமிஜி, சுவாமிஜி. அம்மா சுவாமின்னு இமயமலை அடிவாரத்துல இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 300 நாள் வெறும் புல்ல சாப்பிட்டு அசை போட்டுக்கிட்டு இருப்பாரு. பண்டிகை நாட்கள்ல பூவு இலை தழெல்லாம் பெய்வாரு. என்னது சாணி போடுறதுக்கு மாதிரி எருமை கத்துற மாதிரி கத்துறாரு? தெரியா வாடா, உன் தோட்டத்துல சாணி போற அந்த மாதிரி இல்லடா. அம்மாண்ணா சம்பவி சங்கரி சிவனோட பொண்டாட்டிடா கொம்மா. எழுந்துருக்க சுவாமிஜி, எழுந்துருங்கள். நான் பெத்த மகளே, சுவாமிஜிக்கு ஆரத்தி கொண்டாமா? ஆரத்தி. நீங்க அருள்வாக்கு எடுத்து அவுத்து விடுங்க சுவாமிஜி. அம்மா வாக்கு சொல்ல போறேன், முப்பாத்தம்மா வாக்கு சொல்ல போறேன். நம்ம சங்கர் பெரிய அதிர்ஷ்டக்காரன். அவன் கட்டிக்க போற அந்த நாயகி ரத்த சம்பந்தம் உள்ளவளா இருக்கணும், ஒரே வாரிசாவே இருக்கணும், தாய் மாமன் பொண்ணாவே இருக்கணும்.
பூசணிக்காய் மாதிரி அவ சைஸ் இருக்கணும். ஆமாம், யார் இந்த பெண்குட்டி? என் கண்ணுக்குட்டி தான் சுவாமி. அம்மா, உனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது. நான் நினைத்த அதே கோமாதா தான் இந்த குலமாதா. மா அத்தைக்கு மாமாக்கு நமஸ்காரம் பிடிக்குமா? சீக்கிரம் பொன்னாக்கு பருத்தி கொட்ட ரஸ்து. அப்படியே சுவாமிஜியை நமஸ்காரம் பண்ணிக்கமா. சீக்கிரமே உனக்கு கல்யாண பிராப்தி ரஸ்து. தொண்டை ஐயோ கற்பூரம் உள்ள போயிடுது. எரியுது அம்மா. அயோக்கியம் பரவா. உன்னை சும்மா விடக்கூடாதா? ஏய், போலீஸுக்கு ஃபோன் பண்ணா. இந்த ஏகாம்பரம் நான் இந்த நாடகத்தை ஆடினா என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பேன். அதனால தான் இந்த வேஷத்தை போட்டேன். என்ன மன்னிச்சிருங்கோ. அந்த கிழவன் கிழவி செய்யறது பத்தாதுன்னு நீ இப்படி என்ன மோசம் பண்ணலான்னு பாக்குறியா? உன்னை அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஏய் ஏகாம்பரம், இந்த மாதிரி நாடகம் இனிமே நீ போட்டேன்னு வச்சுக்க. 20 வருஷத்துக்கு முன்ன சாணியை பசங்க வரட்டி கட்டி பழச்சிக்கிட்டு இருந்தியே, அந்த பழப்பை மறுபடியும் பழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை போயா. ஐயா சீ என்ன இது? இதுக்கு முன்னாடி நீ சாணி பேசிட்டு இருந்தியாப்பா? ஆமாம்மா, இப்போ கழுத்த பேசுறேன். கொண்டுடாதீங்கப்பா. ஏண்டி கிழவி, விஜயா பேசுனது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. கல்யாண விஷயத்தை பத்தி நாம பேசினா அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் வந்துச்சு? முதல்ல அவன் படிப்பு முடிச்சு இந்தியாவுக்கு வரட்டுங்கிற. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆடா அவ கிடக்குறா விட. சங்கருக்கு நம்ம கௌரினா ரொம்ப உசுறு. அவளை தவிர வேற யாரை கட்டிக்குவான்? பின்னிடு. ஓகே, ப்ரொசீட். அப்படியா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. வச்சிரு. யாருக்கிட்ட இந்த போன? நம்ம பிள்ளைகிட்ட இருந்து. அப்பா மாமா போன் பண்ணிருக்காரு. நம்ம பிள்ளை அமெரிக்காவுல இருந்து ஃளைட்ல மாமா போன் பண்ணிருக்காரு. ஃளைட் சர்ன்னு பறந்து வர்றப்போ திடீர்னு அமெரிக்காக்காரனுக்கும் ரஷ்யாக்காரனுக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன செய்யலாம்னு பார்த்தா கீழே சீனச்சுவர் தெரிஞ்சுது. அங்க இறங்கிட்டானுங்க. செவரு வீட்டுலையாங்க? புரியாதவளா இருக்கேடி, அது எல்லைச்சுவர் செம்ம ஸ்ட்ராங். இது கடையில ஃளைட்ல உள்ளவங்களுக்கு பசி எடுத்தது. என்ன செய்யறது? அமெரிக்காக்காரங்களே அனுப்ப முடியாது, ரஷ்யாக்காரங்களே அனுப்ப முடியாது. அதனால நம்ம இந்தியன்ஸ ஹெலிகாப்டர்ல அனுப்பி வச்சுட்டாங்க. நல்ல வேலை செஞ்சாங்க. என்னங்க நீ நம்ம பிள்ளைகிட்ட ஒரு தடவை போன்ல பேசணுங்க. ஓடி அவசரக்காரி. அந்த இடத்து போன் நம்பர் நமக்கு எப்படி தெரியும்? நாம பண்ண முடியாது. அதனால தான் அம்மா கிட்ட அப்புறமா பேசுறேன் டாடின்னு அவனே போன் பண்ணி சொன்னான். நம்ம சங்கரை எனக்கு பார்க்கணும் போல இருக்குங்க. அப்பா, நம்ம பிள்ளை இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்டி. ஏற்கனவே அவனை பத்தின கவலையில நீ ரொம்ப அழைச்சு போயிடுடி. என்னங்க நான் இழைச்சு போயிட்டேனா இல்ல திம்மாயிட்டேனா? ஆள அசத்து விட்டுடி. போதும் சும்மா இருங்க. அருமையா கப்சா ஓடுற கண்ணா. இது ஏதோ சிந்துபாத் கதையாட்ட இருக்கே தவிர நம்புற மாதிரி இல்ல.
ராமன் தானே வந்தாரம்மா வந்தாரே மாப்பிள்ளை ஏது தந்தாரம்மா தந்தாரே நீ ஜெயித்த நிலவு மங்கள மேளம் வாசிங்கோ மந்திர வேதம் சொல்லுங்கோ பிள்ளை பேரு செய்யும் திருமணம் பொம்மைகள் போல நானும் நீயும் வந்தாரம்மா வந்தாரே மாப்பிள்ளை ஏது தந்தாரம்மா தந்தாரே நீ ஜெயித்த நிலவு என்னக்கா அமெரிக்கா மாமன் கூட இருக்கிற மாதிரி உன் மனசுல கனவு கண்டுட்டு இருக்கியா? எதுக்கு கனவு? அமெரிக்கா மாமன் தான் வந்தாச்சு. நிஜமா? எங்க? கௌரி அதா தேங்க்ஸ்ரா பேராண்டி சேவ சாரை குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு. என்னடா இதுக்குள்ள சரக்கே காணோம். பாட்டில் கேட்டீங்க கொடுத்தேன். உங்க வயசுக்கு தண்ணி போடக்கூடாதுங்கிறதால பாட்டி அம்மா வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு இப்போ அவங்க வார்த்தையை நான் காப்பாத்தணும்ல. என் பவுனு என் தங்கம் எங்க பாட்டி அம்மா வார்த்தைக்கு இம்மா மதிப்பு கொடுத்துருக்கியே. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல உனக்கு குடி தேவைப்படுதாயா? அதனாலதான் கிழவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். இப்ப நீ வந்ததாலதான் உள்ள விட்டுருக்கேன். வேலை செய்ய போற சமயத்திலே மூட கெடுத்துட்டியடி. நம்ம களத்து மேட்டு வயல் என்னாச்சோ, வயல்ல விளைஞ்ச பயிர் என்னாச்சோ, அந்த தென்னை மரம் என்னாச்சோ, தென்னை மரத்துக்கு கீழே கல்லு என்னாச்சோ, ஆறு குளம் என்னாச்சோ, அதுல இருக்க மீன் என்னாச்சோ, இதானே உன் கவலை. என் பேரை முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா? ஏ கிழவி, இனி இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போறேன்டி. போயா அப்பா பாட்டிமா அம்மாடியோ கப்புரானே இவங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க. கௌரி, நாம அப்படி சண்டை போட்டக்கூடாது. சரிங்க. என்னப்பா இது வெறி நாய் துரத்திட்டு வர மாதிரி இப்படி ஓடி வர? பெரிய நாய்க்குதாமா கடன் கொடுத்த பெரிய நாய்க்கு. வெறி நாய்க்கு எங்கேயாவது கடன் கொடுக்குமா? கடன் கொடுத்து உள்ள வந்து கேட்டா எங்க அப்பா அலகாபாத் பேங்க்ல இருந்து பணம் கொண்டு வரதுக்கு ஹைதராபாத் போயிருக்காரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வருவாருன்னு சொல்லுமா. சொன்னா உன் பாபா அமெரிக்கால வந்து அடுத்த நாளே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். சத்தியமா கடைக்காரன் கமோதி ஏமாத்தி ஏகாம்பரம் உருப்புடைய யானி எங்களை இப்படி சுத்த வைக்கிறீங்க. நீங்க தானே அந்த வெறி நாய்ங்க? கடன் கொடுத்தவங்க. ஆமா, கொடுத்தவன் திருப்பதி மொட்டைன்னு சொன்னா வாங்கினவன் அடிச்சான் பட்டேங்கிற கதையா எங்க பொழப்பு மாறிடுச்சு. நம்மள்கிட்ட விளையாடுறான் அவன். எங்க கிராமம் அப்ப எங்க அப்பா அலகாபாத் பேங்க்ல இருந்து பணம் வாங்கிட்டு வரதுக்காக ஹைதராபாத் போயிருக்காரு. அரே தூப், போய் சொல்ற நீ ஜோர கதை விடுற. நான் ஒண்ணு கதை விடல நமக்கிட்டி. எங்க அப்பா தான் என்ன இப்படி சொல்ல சொன்னாரு. சமத்து பொண்ணுமா நீ. அப்படின்னா அவன் இங்கதான் எங்கேயோ ஒரு மூலையில ஒளிஞ்சு இருக்கும். மூலையில ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நாகினி நாகினி மோகினி. அரே ஏமாத்தி ஏகாம்பர் எங்க? அந்த மொள்ள மாதிரி எங்க ஒளிஞ்சிருக்கா? இதெல்லாம் பார்த்தா இங்க என்னமோ நடந்திருக்கும் போல இருக்கு. அரே போசாரி மாமா, ஏமாத்தி ஏகாம்பருக்கு என்னாச்சு? முகத்தை காட்டு ஏகாம்பரம். என்ன ஏகாம்பரத்தோட மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு? பார்த்தவங்களுக்கும் இந்த காத்து பட்டவங்களுக்கும் இத பத்தி கேட்டவங்களுக்கும் மகா தோஷம். ஒரே வாரத்துக்குள்ள மோகினி போய் அரைஞ்சு ரத்தம் கக்கி செத்துருவாங்க. என்ன அது? அதுக்குள்ள உன் கண்ணு செவந்து போச்சு. கண்ணு செவந்து போனது மட்டும் இல்ல, உடம்பு சுடறி போச்சு. இந்த தோஷத்துக்கு நிவாரணம் கிடைக்கணும்னா ஆளுக்கு 500 ரூபாய் தந்து பாவ பரிகாரம் செஞ்சே தீரணும். 500 ரூபாய் கூட வட்டி தரீங்க. வட்டினா நம்ம தரோம். சிச்சி, இந்த மாதிரி ஒரு சாமாரியை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்ல.
எம்எல்ஏ கடனும் கொடுத்துட்டு எம்எல்ஏ பாட்டியும் கொடுக்குறான். இந்தா கோவிந்தா கோவிந்தா. உன் பேரு ஏமாத்தி ஏகாம்பரம் இல்ல, திருப்பதி உண்டியல். ஓடுறதை தவிர எடுக்கவே முடியலையா? உதறாத வலிப்பு வந்த நாட்டம் உதறான். ஏகாம்பரம் அப்ப என்னோட பணம் அதை கட்டிப்பாடை வித்துட்டு நிறைய பணம் கிடைக்கும்.